எஸ் மேடம். இந்த வீடியோ நம்ம பார்க்குறது வந்து தெவினின்ஸ் தியரத்தை பற்றி பார்ப்போம். தெவினின்ஸ் தியரத்தோடைய கம்ப்ளீட் தியரம் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா ஆல்ரெடி தெரியும், உங்களுடைய ஃபேக்கல்ட்டி நடத்தியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்க விரும்பலை. இதெல்லாம் நீங்கள் தியரம்ஸ் தியரி பார்ட் எல்லாம் பார்த்துங்க. நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்றதை மட்டும் முதல்ல பற்றி பார்த்துப்போம். ஸோ இந்த தெவினின்ஸ் தியரம் இல்லை நார்டான்ஸ் தியரம் இல்லை வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், இந்த மாதிரி நிறைய தியரம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சர்க்யூட்ஸ் வந்து ஒரு 3 நோட் இருக்கும், இல்லை 4 நோட் இருக்கும், இல்லை வந்து 4 லூப் இருக்கும், இல்லை 5 லூப் இருக்கும். இந்த மாதிரி வந்து லூப்ஸ் இருக்கும். பட் இன் ரியல் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோ இல்லை எலக்ட்ரானிக் சர்க்யூட்டோ ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லூப்ஸ் இருக்கலாம், 10-15 நோட்ஸ் இருக்கலாம், ஈவன் ஹண்ட்ரட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரான்ச் வழியாக போகிற கரண்ட்டோ இல்லை வோல்டேஜ் ட்ராப்போ கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதை மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 3 லூப் இருக்க ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகுது. இதுவே 4 or 5 லூப்ஸ் போயிடுச்சுன்னா உங்கள் கால்குலேட்டரில் முடியாது கண்டிப்பாக. ஸோ 4 ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் வந்துடும். அதை சால்வ் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு வேரியபிளும் கண்டுபிடிக்கிறது இன்னும் அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 லூப்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு சர்க்யூட்டில், இல்லை 100 நோட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் ஒரு எலிமெண்ட் வழியாக ஒரு பிரான்ச் வழியாக போகிற கரண்ட்டோ இல்லை ஒரு எலிமெண்ட்டுக்கு அக்ராஸாக உள்ள ஒரு வோல்டேஜ் தேவைப்படுதுன்னா பர்டிகுலராக யூ ஹாவ் டு சால்வ். நீங்கள் வந்து மொத்தத்தையும் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தியரம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தெவினின்ஸ், நார்டான்ஸ் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், இன்னும் அதிகமாக இருக்குது ரெஸ்பிரேட்டரி தியரம், அது மாதிரி இன்னும் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு பிரான்ச் வழியாக போகிற கரண்ட் இல்லை ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சர்க்யூட் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தெவினின்ஸ் சர்க்யூட்டாக நீங்கள் மாற்றணும். தெவினின்ஸ் சர்க்யூட்டுன்றது ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்ட். என்னென்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதுவும் கூட ஒரு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது என்னென்னா ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜை கண்டுபிடிக்கணுமோ இல்லை அந்த எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக உங்களுக்கு கரண்ட்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த 2 நோடுக்கு அக்ராஸாக கனெக்ட் ஆகிருக்கோ அதை ரிமூவ் பண்ணணும். அந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 2 நோடு வழியாக நீங்கள் பார்க்கும்போது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே உங்ககிட்ட ஒரு மல்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. அதில் வோல்ட் மீட்டரோ மல்டிமீட்டரோ இருக்குன்னு வச்சுங்க. அதில் 2 டெர்மினல் இருக்கும். அந்த 2 டெர்மினல் எடுத்து போயிட்டு நீங்கள் எந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்கறாக கனெக்ட் பண்ணணுமோ, வோல்டேஜ் ட்ராப்போ இல்லை கரண்ட்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த 2 பாயிண்ட்டை, அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த 2 பாயிண்டில் நீங்கள் அந்த மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வி தெவினியன். இதே மாதிரி ஓம் மீட்டர், மல்டிமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து ஓம் மீட்டர்னு ஒன்று இருக்கும். ஓம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதில் திருப்பி வச்சுட்டு மல்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக உள்ள ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே வந்து தெவினின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எங்கன்னு பார்க்குறோன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக நீங்கள் வந்து பார்க்கணும். இது வந்து கையில் மல்டிமீட்டர் இருந்தால் இல்லை ஓம் மீட்டர் இருந்தால் இல்லை வோல்ட் மீட்டர் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்து நோட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, பட் இதை எப்படி வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுறது ப்ராப்ளத்தை? சரியா? அதுக்கு தான் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும் சிலதை. இந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக நான் பார்த்தேன்னா என்ன ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஈக்குவலண்ட் சர்க்யூட். தெவினின்ஸ் ஈக்குவலண்ட் சர்க்யூட்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதை வந்து விடிஹெச்ன்னு நம்ம சொல்லணும். அப்புறம் அதுக்கு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் ஆர் தெவினியன்.
அதுதான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்யூட்டுக்கு. எதுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஏபி. இந்த ஏபியில் தான் உங்களுடைய லோடு ரெசிஸ்டன்ஸ், அதை லோடுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். எந்த ரெசிஸ்டன்ஸோடைய கரண்ட்டோ வோல்டேஜ் ட்ராப்போ உங்களுக்கு வேணுமோ அதை லோட் ரெசிஸ்டன்ஸ்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை இங்கிருந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிங்க. ஜஸ்ட் லெட் அஸ் அஷ்யூம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது சம்திங் ஆர்எல்ன்னு நீங்களே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டோ இல்லை வோல்டேஜ் ட்ராப்போ நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வழியாக நான் இந்த 2 பாயிண்ட் ஏபி வழியாக நான் உங்களை பார்க்குறேன். இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது பார்க்கும்போது இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வி தெவினியன் ஆர் தெவினியன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த வி தெவினியன் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆர் தெவினியன் கண்டுபிடிக்கும் என்ன ப்ரொசீஜர், இதை முதல்ல பார்ப்போம். ஸோ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர் தெவினியன் போயிடுவோம். அதுதான் ரொம்ப சிம்பிள் நமக்கு. சரியா? டு ஃபைண்ட் ஆர் தெவினியன் இதே சேம் ரெசிஸ்டன்ஸ் தான். ரிமூவ் த லோட் ரெசிஸ்டர் அண்ட் நேம் த டெர்மினல்ஸ் ஏபி. இங்கே இருக்க அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் சர்க்கியூட் த வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் ஏதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷார்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இது எடுக்க முடியல, நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு இதை அப்படி ஷார்ட் பண்ணிடுறேன் இந்த இடத்த. ஓகேவா? ஓப்பன் சர்க்கியூட் த கரண்ட் சோர்ஸ். ஏதாவது ஒரு ஓப்பன் சர்க்கியூட், ஏதாவது ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டில், அங்கே வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். சரியா? இது வந்து ரூல்ஸ். லுக் அக்ராஸ் த டெர்மினல் ஏபி அண்ட் கால்குலேட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த வழியாக பாருங்கள், ஏபிக்கு அக்ராஸாக என்ன ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிங்க. நீங்கள் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதர் எண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல இங்கிருந்தே நீங்கள் வந்து இது ரெண்டும் பேரலல் இல்லை சீரிஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணக்கூடாது. நீங்கள் சால்வ் பண்ணுறது இந்த எண்டுலேருந்து, இதனுடைய ஆப்போசிட் எண்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 R2, இந்த R1ஓட ஒரு எண்டு வந்து R2 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதர் எண்டு இன்னொரு எண்டோடைய R1 வந்து டேரெக்டாக வந்து இங்கே கனெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணதுனால டேரெக்டாக இது வந்து R2 கூட கனெக்டாக இருக்குது. ஸோ R1 R2 ரெண்டுமே பேரலில் இருக்குது. சரியா? இதை நீங்கள் பேரல் ஃபார்முலா வச்சு ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த R1 R2 பேரல் காம்பினேஷன் வந்து இந்த R3 கூட சீரீஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துடைய இது. இப்போ பாருங்கள், ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ரிமூவ் பண்ணுறோமா? ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணிவிட்டு ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான், அந்த சர்க்யூட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு வழியாக கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு வர்றது வந்து என்ன வரும்னா, R1 parallel R2. ஓகேவா? இது பேரலலுடைய சிம்பிள். R1 R2 பேரலல் ப்ளஸ் வந்து சீரீஸில் இருக்கிறது இந்த காம்பினேஷன், இதனுடைய ரிசல்ட்டண்ட்டை வந்து நீங்கள் R3 கூட எழுதுறீங்க, R3 கூட கூட்டுறீங்க, ஏன்னா அது சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஆர் ஈக்குவலண்ட் ஆர் தெவினியன். ஆர் தெவினியன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் ஆர் தெவினியன் இந்த சர்க்யூட்டுக்கு. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஆர் தெவினியன் முடிஞ்சிருச்சு. இப்போ வி தெவினியன் பார்ப்போம். ஹவு டு ஃபைண்ட் த வி தெவினியன். இந்த வி தெவினியன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இப்போ இங்கே பாருங்கள் நல்லா, இங்கே இருக்க இந்த லூப், அதாவது இதில் இந்த சர்க்யூட்டில் எத்தனை லூப் இருக்குது, ஏன்னா இங்கே இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது ஓப்பன் சர்க்யூட். இந்த டெர்மினல் ஏவுக்கும் பிக்கும் அக்ராஸாக வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. இப்போ இது எத்தனை லூப் இருக்குது, மெஷ் அனாலிசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது எத்தனை லூப் இருக்குது? ஒரே ஒரு லூப் தான். இது வந்து லூப்பு நீ சொல்ல முடியாது, ஏன்னா இது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்டில் எந்த கரண்ட்டுமே போகாது. இந்த 3 ஓம் R3 வழியாக கரண்ட்டே போக போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம கவலையே பட போகிறதில்ல. அப்போ எதுக்கு அக்ராஸாக நான் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும்? R2க்கு அக்ராஸாக மட்டும்தான் வோல்டேஜ் ட்ராப் நான் கண்டுபிடிக்கணும். சரியா?
சப்போஸ் இதுக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்குன்னா அது க்ளோஸ்டு லூப் ஆகிட்டு இருக்கும். அப்போ அங்கே நம்ம வந்து கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது வேற எதுவுமே இல்லை, தனியாக அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருக்கும்போது இது வழியாக ஒரு கரண்ட்டும் போக போகிறதில்ல. ஸோ வோல்டேஜ் ட்ராப் 0. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏபின்னா R2க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் என்ன எப்படி இருக்குன்னா இது வழியாக போகிற கரண்ட், இது வழியாக போகிற கரண்ட் எவ்வளோ தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஒரே ஒரு லூப் இருக்குது இ. ஓகேவா? என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இ டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஏன்னா R1 ப்ளஸ் R2னா ஏன்னா ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஓகேவா சார்? எப்படி சார் நீங்கள் சீரீஸ் சொல்கிறீங்க? இது R3 இருக்கே சார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டுடு, இது பக்கமாக கரண்ட்டே போகலை. இந்த வோல்டேஜ் இங்கேருந்து கரண்ட் போகுது. போன உடனே இந்த பாயிண்டில் போன உடனே ரெண்டாக பிரியணும். பட் இது ஓப்பன் சர்க்யூட் இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ்னால இது வழியாக கரண்ட் போகலை. மொத்த கரண்ட்டு இப்படியே வந்துடுது. இது வழியாக கரண்ட் அப்படியே ஃபுல்லாக வந்துடுது. ஸோ இதில் போகிற கரண்ட்டும் இதில் போகிற கரண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே சீரீஸ். ஓகேவா? R1 R2. ஸோ அதனால தான் V பை R1 ப்ளஸ் R2 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து கரண்ட் உங்களுக்கு. இப்போ இந்த கரண்ட்டை ஐயை எடுத்தும் போய் I இன்ட்டு R2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் கிடச்சிரும். அந்த வோல்டேஜ் ட்ராப் தான் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏபி. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஒரு 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து 5. ஓகேவா? இதுவும் ஒரு 5 ஓம்ஸ், 5 ஓம்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 5 + 5 10 ஓம்ஸு. இது 10 வோல்டேஜ். ஸோ 10 வோல்டேஜ் பை 10/10 போட்டிங்கன்னா கரண்ட் 1 ஆம்பியர் வந்துடும். ஸோ கரண்ட் வந்து எவ்வளோ போகும்னா 1 ஆம்பியர் போகும். இந்த 1 ஆம்பியர் கரண்ட் இது வழியாக போகும்போது இதில் வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அகைன் 5 வோல்ட். ஏன்னா இருக்கிறது 10 வோல்ட் தான். எல்லாமே சேம்னா இந்த R1க்கு அக்ராஸாக உங்களுக்கு வந்து 5 வோல்டேஜும் இதுக்கும் வந்து 5 வோல்டேஜ் தான் வரப்போகுது. ரெண்டுமே சேம். ஸோ இப்போ இதில் இந்த 5 வோல்டேஜ் தான் VThevenin. இதில் வர இந்த 5 வோல்டேஜ் தான் VThevenin. ஓகேவா? ஃபைன். ஸோ இதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நீங்கள். சரியா? ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் அந்த VThevenin RThevenin கண்டுபிடிச்ச உடனே இந்த ஒரிஜினல் சர்க்கியூட்டை வரைஞ்சிட்டு RLோட இருக்குது. ஒரிஜினல் சர்க்கியூட்டை வரைஞ்சி இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி திஸ் இஸ் VTHோட வேல்யூ எழுதிங்க இவ்வளோ வோல்டேஜ்ன்னு சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை போட்டுட்டு இந்த RThevenin ஈக்குவல் டு இவ்வளோ ஓம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி இப்போ ஒரே ஒரு லூப். ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு லூப் தான். இது வழியாக போகிற கரண்ட்டை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? நான் இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இது வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிங்க, வோல்டேஜை கண்டுபிடிங்க, இல்லை பவரை கண்டுபிடிங்க. என்ன ப்ராப்ளத்தை கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிருங்க. முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரமும் இதே தான், சிம்பிள் தான். இதுக்கு பதில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே உங்களுக்கு வேரியபிள் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் என்ன சொல்லுதுன்னா RL ஈக்குவல் டு RTH. ஓகேவா? நமக்கு வந்து RL தெரியாது. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தில் என்ன எப்போ மேக்ஸிமம் பவர் ஃப்ளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் போகுது. அப்போ RTH நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு RL ஈக்குவல் டு RTH. ஸோ தெவினின்ஸ் மெத்தடில் நீங்கள் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸும் இதை வேரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? 0 வந்து மேக்ஸிமம் வரையும் வேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க ரெசிஸ்டன்ஸை. அப்போ எந்த டைமில் வேரி பண்ணும்போது எப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு RThevenin வேல்யூ வருதோ அந்த டைமில் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமும் இந்த தெவினின்ஸ் தியரத்தை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் தெவினின்ஸ் தியரம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஜஸ்ட் குயிக்காக நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா AB டெர்மினல் ஓப்பனாகவே இருக்குது. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வச்சுட்டு இருக்க. ஸோ ஓப்பனில் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எந்த கரண்ட்டும் போக போகிறதில்ல. உங்களுடைய வோல்டேஜ் VTH வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் அக்ராஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுக்கு அக்ராஸாக என்னென்னா ஏற்கனவே 18 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இது வழியாக போகிற கரண்ட் மேலேருந்து கீழே வருதா இல்லை கீழேருந்து மேலே போகுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. எனிஹவ் வோல்டேஜ் ட்ராப் இங்கே பொலாரிட்டி
ஓகேவா? பொலாரிட்டி வந்து எப்படி நீங்கள் அஷ்யூம் பண்ணீங்கன்னா, இப்போ மேலே இருந்து கீழே வருதுன்னா இது மேலே பாசிட்டிவ், இது கீழே நெகட்டிவ். ஓகேவா? கீழே இருந்து மேலே போகுதுன்னா இது பாசிட்டிவ், கீழே இருக்கிற இந்த டெர்மினல் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ ஏற்கனவே 18 வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ இதனுடைய வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமோ சப்ராக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வோல்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். லெட்ஸ் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஆர்டிஹெச் கண்டுபிடிப்போம். ஆர்டிஹெச் என்ன சொல்லுது? இந்த சர்க்யூட்டில் இருக்க ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்க. ஓகேவா? டு ஃபைண்ட் ஆர்டிஹெச். ஸோ இப்போ இதுதான் சர்க்யூட். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. கரண்ட் சோர்ஸ் அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஓப்பன் சர்க்யூட்லேயே அப்படியே வச்சுக்கணும் நம்ம. சரியா? இதை அப்படியே ஓப்பன் சர்க்யூட் இருக்க போகிறோம். வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சா? இப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஆர்டிஹெச் வேல்யூ. ஆர்டிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இங்கே பாருங்கள், இது மூணுமே சீரீஸில் இருக்கா பார்க்கும்போதே தெரியுது. அப்போ இந்த மூணுத்தையும் சீரீஸில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு வேல்யூ? 12 ஓம்ஸ் வருது. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் இதுதான் 12 ஓம்ஸ். இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுவும் பேரலல். 12 ஓம் 8 ஓம் பேரலல். இந்த 12 ஓமும் இந்த 6 ஓமும் பேரலில் இருக்குது. ஸோ நீங்கள் இது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுவீங்களா? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர், அதாவது இங்கே இருக்க 12 ஓம் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் பேரலல் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு வரது வந்து 4.8. இதை பாருங்கள், 4.8 வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணுங்கள். இந்த ரெடியூஸ் பண்ணால் 4 ஓம் வருது. இந்த 4ம் 4.8ம் சீரீஸில் இருக்குது. நல்லா பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இதை சீரீஸில் அப்படின்னா 8.8. 8.8 வந்து இந்த 2 கூட பேரலில் இருக்குது. ஓகேவா? இங்கே வாங்க. 8.8 2 பேரலில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் பேரலல் ஃபார்முலா வச்சு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1.63 வருது. இந்த 1.63யும் 6ம் வந்து சீரீஸில் இருக்குது. ஸோ 7.63. இப்போ ஏபிக்கு அக்ராஸாக உங்களுக்கு வந்து 7.63. இதுதான் வந்து ஆர்டிஹெச். நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த 6 ஓம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய ஃபார்முலாவில் ஃபார் ஃபைண்டிங் த ஆர்டிஹெச். பட் விடிஹெச் கால்குலேட் பண்ணும்போது இது வழியாக கரண்ட்டு தான் போகாது, அதனால் நம்ம கன்சிடர் பண்ணல. பட் ஆர்டிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த 6 ஓம் வந்து எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஆர்டிஹெச் வேலை முடிஞ்சிச்சு. விடிஹெச்க்கு போயிடுவோம். ஸோ விடிஹெச்சுக்கு அகைன் ஒரிஜினல் சர்க்யூட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் எத்தனை லூப் எத்தனை இதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன மெஷ் அனாலிசிஸோ இல்லை நோடல் அனாலிசிஸோ யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வழியாக எதுவுமே போகிறது இல்லையா? அதனால் இதை மறந்துடுங்க. ஒன்லி 3 லூப் தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே இது வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்கா? மெஷ் அனாலிசிஸ் எடுத்துப்போம். அதுதான் நமக்கு சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கரண்ட் சோர்ஸ் அதுக்கு பேரலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இது ஈஸியாக நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாமா? வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. 12 வோல்ட். 4 × 3 12 வோல்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்கிறது சீரீஸில் போட்டுக்கணும் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகேவா? போட்டாச்சு. இது ஏன் இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ்னா, ஏன்னா கரண்ட் உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து பாசிட்டிவ் போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லூப் இருக்குது. கரண்ட் வேவ் ஃபார்ம், அதாவது I1 I2 I3ன்னு போட்டுங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் அஷ்யூம் பண்ணிங்க. ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி I1 I2 I3 கண்டுபிடிங்க. இதில் சப்போஸ் இப்போ இதுதான் செகண்ட் லூப்புன்னு வச்சுங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கரண்ட் வந்து மெயினாக I2 கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா I2 கரண்ட்டில் எனக்கு இந்த பக்கம் கரண்ட் என்ன போகுது அதுதான் எனக்கு வேணும். சரியா? மற்றது பற்றி எனக்கு I1 கண்டுபிடிக்கிறதோ I3 கண்டுபிடிக்கிறதோ எனக்கு தேவையே இல்லாத விஷயம். பாருங்கள், ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஈக்குவேஷன் ஏன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் ஈஸியாக எழுதிட்டு I2 கரண்ட் வந்து 0.788 ஆம்ப்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெஷ் அனாலிசிஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஷ்யூம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். சரியா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஷ்யூம் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ கிடச்சிருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். I2 = 0.788 ஆம்ப்ஸ். பாசிட்டிவ்னா அப்போ கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஷ்யூம் பண்ணும்போது மேலே இருந்து கீழே நம்ம அசம்ஷன் பண்ணது. ஸோ ஆன்சரும் பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து கரண்ட் இது வழியாக போகிறது மேலேருந்து கீழே வருது நீங்கள் அஷ்யூம் பண்ணீங்க. மேலேருந்து கீழே வர்றதுனால 0.788 × 2 ஓம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.576. இதுதான் வோல்டேஜ் ட்ராப். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து 1.576. பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்கே ஏன் நான் பாசிட்டிவ் போகிறேன்னா கரண்ட் வந்து இந்த பக்கமாக என்டர் ஆகுது. ஸோ நான் எடுத்துக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்.
ஓகேவா? இப்ப வோல்டேஜ் ட்ராப் தெரியும். இது வோல்டேஜ் சோர்ஸு 18 வோல்ட்ஸு. ஸோ இப்போ எனக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏ, பிக்கு அக்ராஸா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த வோல்டேஜ் ட்ராப்பும் இந்த வோல்டேஜும் எனக்கு கிடைக்குது. நான் ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் பண்ணணும். நல்லா அஷ்யூம் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. உங்களுடைய பேட்டரி இப்போ சப்போஸ் ஒரு டார்ச் லைட்டில் 2 பேட்டரி போடுறீங்கன்னு வச்சுங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டரியை இன்சர்ட் பண்ணீங்க ஒரு பேட்டரியில். ஓகேவா? சப்போஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒரு பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வோல்டேஜ் மைனஸ் 1.5 வோல்டேஜ் 0 வோல்டேஜ் வந்துடும். உங்களுக்கு டார்ச் லைட் எரியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் அஷ்யூம் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணலாமா? அப்போ 19.576 வருமா? ஸோ இங்கே பாருங்கள் 19.576. ஸோ விடிஹெச் இதுதான் வந்து விடிஹெச். இப்போ இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு நம்ம விடிஹெச் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சர்க்யூட் ரொம்ப பெருசு இது. ஸோ விடிஹெச் கால்குலேட் பண்ணியாச்சு. விடிஹெச் ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவல் டயக்ராம் வரைஞ்சி இதனுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் போட்டு விடிஹெச் ஈக்குவல் டு 19.576, ஆர்டிஹெச் ஈக்குவல் டு 7.63 அப்படின்னு போட்டாச்சு நம்ம. இந்த ஏபிக்கு அக்ராஸாக எந்த லோட் ரெசிஸ்டன்ஸும் ப்ராப்ளத்தில் கொடுக்கல. அதனால் டயக்ராம் மட்டும் வரைஞ்சா அது போதும். இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இங்கே மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி நீங்கள் வந்து அந்த எவ்வளோ போகிற கரண்ட் எவ்வளோ போகுது, இல்லை வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் லோடு எவ்வளோ, இல்லை பவர் கன்சப்ஷன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து தெவெனின் சர்க்யூட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு. சரியா? ஃபைன். ஸோ இந்த தெவெனின் சர்க்யூட்டோடைய கிளாஸை நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.